ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம காராமணி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருவாடு போட்டு குழம்பு வைக்கலாம். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. குழம்புக்கு வந்து நான் என் கடாய் விட்டேன்னா கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கோம். நம்ம நல்லா ஒரு 2 ஸ்பூனு. இதெல்லாம் வதக்கிட்டு வந்து நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கழுவி வச்சுட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த காயை கூட நான் சேர்த்து என்ன பண்ணலான்னுக்கிறேன்னாக்கா ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வெந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நல்லா வதங்கி வச்சு அது கூட ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் நல்லா காராமணி ஒரு 150 கிராம் வேக வச்சு வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். காராமணி போட்டு இப்போ நான் வந்து இங்கே வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் ஒரு 4 நாட்டி தக்காளி நான் ருப்பி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே ஒரு 2 தக்காளி போட்டுருக்கேன், சின்ன தக்காளி அது வதங்குறதுக்கு. இப்போ நான் ருப்பி வச்சுருக்கேன் நம்ம கிரேவிக்கு. இது போட்டுக்கலாம். ஏன்னா கிரேவி வரணும் இல்லையா, தேங்காய் போடாததுனால இந்த தக்காளியும் வெங்காயம் தான் நம்ம கிரேவி மாதிரி. இப்போ வந்து நம்ம காரத்துக்கு 2 ஸ்பூன் நம்ம வீட்டு மிளகாத்தூள், 2 ஸ்பூன் நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நம்ம காரம் உப்பு எல்லாம் நம்ம இது பார்த்துக்கணும். அங்கே கருவாடு நான் வச்சுருக்கேன். இப்போ கருவாடு வேறு நம்ம கழுவணும் சுடு தண்ணியில் நல்லா. நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ வேணும்னு நம்ம ஊற்றிக்கி இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம கருவாடு போட்டுக்கலாம். இப்போ வந்து கருவாடு எடுத்து வச்சுக்க ஒரு 5-6 கருவாடு. இந்த கருவாடு நம்ம சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா ஊறட்டும் சுடு தண்ணியில். இப்போ வந்து இது 10 நிமிஷம் கொதிக்கிட்டு நம்ம தண்ணி இன்னும் எவ்வளோ வேணும் நம்ம தண்ணி ஊற்றின்னு நம்ம மூடி வச்சுட்டு இது கொதிச்ச பிறகு நம்ம கருவாடு போட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுது கோழி கொச்சினுக்குது நல்லா. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் காராமணி இந்த ஸ்டேஜில் வந்து நான் கருவாடு கறி வச்சுக்கிறேன். கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு போட்டு ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, சும்மா ஒரு 2 நிமிஷம். ஏன்னா சுடு தண்ணியில் கருவாடு நம்ம கழுவுறதுனால குழம்புல போட்டோன்னா கரைஞ்சிடும் கருவாடு. அதனால ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு நம்ம அதை காராமணி உருளைக்கிழங்கு குழம்பு எடுத்துக்கலாம். எப்படி இருக்குது பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ கருவாடு போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சுட நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருவாடு காராமணி போட்ட கருவாட்டு குழம்பு. இப்போ நான் எப்படி செய்து பார்த்துருப்பீங்கோ. எப்படி செய்து பார்த்துருப்பீங்கோ. இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.